வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். நாளைக்கு குடியரசு தினத்துக்கு முதல் நாள் இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்குது. முதல் நாள் அப்படின்னா ஜனவரி 25ஆம் தேதி இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்குது. பாலக்காட்டில் இருந்து எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா குடியரசு தினத்திற்காக. இப்போது நம்ம டைரெக்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா, தினமுமே பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பயணத்திற்கு டிக்கெட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 155 ரூபாய் ஆகிறது. கரெக்டாக 6:10 மணிக்கு பாலக்காட்டிலிருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு. முன்னாடி 6 மணிக்கு கிளம்பி கொண்டு இருந்தது. இப்போது புதிய கால அட்டவணையின் பிரகாரம் இந்த ரயிலானது 6 மணிக்கெல்லாம் புறப்பட்டு விடுகிறது. அப்படிங்கிறத நம்ம 6 மணிக்கு புறப்பட்டு கொண்டு இருந்த ட்ரெயின் இப்போ 6:10க்கு தான் கிளம்புது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். குளிருங்க, அதனால் சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நான் பாலக்காட்டுக்கு இறங்குனது கிட்டத்தட்ட 5:20 மணிக்கு. சேர்ந்த கதை ரொம்ப பெரிய கதை அப்படின்னு தான் சொல்லணும். ஊர்லேருந்து கிளம்பி நேராக கோயம்புத்தூர் வந்துட்டேன். கோயம்புத்தூரில் இறங்கி அங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயினில் போகலான்னு பார்த்தா ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் லேட்டாக வந்துட்டுருக்கு. ஆலப்புழா எக்ஸ்பிரஸ்ஸுக்கு லேட்டாக வர்றதுனால நிச்சயமாக நம்ம அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாதுன்னு தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, சிங்காநல்லூரில் நான் இறங்குனது 2:50 மணிக்கெல்லாம் இறங்கிட்டேன். ஆனால் உடனே பஸ்ஸு கிடச்சிருந்தது அப்படின்னா அந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஆனால் ட்ரெயின் லேட்டு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸும் கண்ணூர் எக்ஸ்பிரஸும் அதுக்கு முன்னாடி நான் போகிறதுக்குள்ளே கிளம்பிடும் அப்படின்னு தெரிஞ்சு 3:30 வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். 3:30க்கு அப்புறம் ஒரு பஸ்ஸு வந்துச்சு. உருட்டி கரெக்டாக 4 மணிக்கு கொண்டு சேர்த்தாங்க. 4:15க்கு ஒரு குருவாயூர் போகக்கூடிய தமிழக அரசுடைய பேருந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வேறு வழி இல்லாமல் அந்த பஸ்ஸுக்காக காத்திருந்தோம். இப்போது பாலக்காட்டிலிருந்து கிளம்பின நம்முடைய பயணம் அடுத்து இருக்கக்கூடிய நிறுத்தமான பாலக்காடு டவுன் அப்படிங்கிற நிறுத்தத்தில் இருக்குது. நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா, பொள்ளாச்சி வழியாக செல்லக்கூடிய எல்லா ரயில்களுமே இந்த ரூட்டில் தான் செல்லும். இன்னொன்று என்ன அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையானது கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து மும்பை வரைக்குமே இருக்குது. தொடர்ச்சி மலை தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் ஊடையில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இமயமலையில் கூட கைபர் கோலான் அப்படின்னு 2 கணவாய்கள் இருக்கிறத நம்ம படிச்சிருக்கோமோ, அந்த வகையில் நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா பாலக்காட்டு கணவாய்க்குமே இந்த பேர் தான். ட்ரெயின் நம்பர் 16731 அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரோடு இயங்கக்கூடிய இந்த ரயிலில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது புதுநகரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய பகுதியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய பகுதி கிடையாது. கேரளாவினுடைய பகுதிகள் தான். இன்னும் நம்ம கேரளாக்குள்ளே தான் இருக்கோம். வழக்கமாக நம்முடைய பயணம் அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பித்து கேரளாவில் இருக்கும். ஆனால் இந்த பயணம் கேரளாவிலிருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கும். அதுவுமே ரொம்ப டிமாண்டான ட்ரெயின். எப்பயுமே கூட்டம் அலைமோதக்கூடிய ட்ரெயினில் நம்ம பயணப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு சனிக்கிழமை. ஆனால் இன்ன வரைக்குமே இந்த ட்ரெயினில் கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ஜாம் பேக்டாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புதுநகரம் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு அப்புறம் கலங்கோடு அப்படிங்கிற ஸ்டேஷனில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரெயினை பொறுத்தளவு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே பாலக்காட்டில் இருந்து கிளம்பி பொள்ளாச்சி வரைக்குமே கிட்டத்தட்ட எல்லா நிறுத்தங்கள்லையும் நின்று செல்லும். அதற்கடுத்து லிமிடெட் ஸ்டாப் சர்வீஸாக மாறக்கூடிய இந்த ரயிலானது அதற்கடுத்து திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் எல்லா நிறுத்தங்கள்லையும் நின்று செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பொள்ளாச்சி வரைக்குமே இந்த ட்ரெயினில் கூட்டம் அப்படிங்கிறது நார்மலாக இருந்துட்டாலும் பொள்ளாச்சியில் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய லிங்க் எக்ஸ்பிரஸ்ங்க. இப்போது நீங்கள் எந்த ஸ்டேஷனில் இருந்தாலுமே இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போக முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கேருந்து நேராக நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி செம்மொழி எக்ஸ்பிரஸ் மூலமாக பொள்ளாச்சி வந்துட்டால் இந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம திருச்செந்தூர் போயிட முடியும். இல்லை கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா பாலக்காட்டிலேருந்து போகிறவங்க டைரெக்டாக போயிடுவாங்க. இந்த ஊடையில் இருக்கக்கூடிய நிறுத்தங்கள்லேருந்து வரவங்க நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு டிக்கெட் எடுத்துருவாங்க. அந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சியிலேருந்து ரிட்டன் போகும் பார்த்தீங்களா, அந்த டயத்தை யூஸ் பண்ணி நிச்சயமாக கிளம்பி போயிடுவாங்க. இந்த ட்ரெயினை பொறுத்தவரை கேரளாவுக்கான ஸ்டாப்பிங் அப்படின்னா, கொல்லங்கோடுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னா முதலமலா அப்படிங்கிற ஸ்டேஷனில் நிற்கும். அதற்கு அடுத்து மீனாட்சிபுரம் அப்படிங்கிறது தான் தமிழக கேரள எல்லையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து நிச்சயமாக ஆனைமலை ரோடு அப்படிங்கிற ஜங்ஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுது. பாருங்கள், இப்போது பொள்ளாச்சிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். சில பேர் ஏறுறாங்க, சில பேர் இறங்குறாங்க. இப்போ பொள்ளாச்சியிலிருந்து நம்ம ட்ரெயினானது கிளம்பிருச்சு.
கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா இன்றைக்கி சனிக்கிழமை ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. நாளைக்கு குடியரசு தினம், ஆனால் இவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது. அதுக்காண்டி கூட்டமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. இருக்கக்கூடிய பெட்டிகளில் எல்லாருமே மக்கள் அதிக அளவில் இருந்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் படியில் உட்காந்து போவாங்க, இந்த பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துட்டு போவாங்க, நம்ம கைக்கு காலுக்கு இடையிலெல்லாம் உட்காந்துட்டு போவாங்க. அந்த நிலை அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலை தான் இந்த ரயிலுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ரயிலாக இந்த ரயில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரயில் கோமங்கலம் நிலையத்தை வரும்போது ஒரு கிராசிங்கையும் நம்ம பார்த்தோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் தான் தினமுமே சென்னை சென்ட்ரலில் இருந்து பாலக்காடு நோக்கி இயங்கக்கூடிய இந்த ரயில். சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும், அங்கே இருந்து அரக்கோணம் வழியாக சேலம் வந்து சேலத்தில் இருந்து திண்டுக்கல் வந்துடும். திண்டுக்கலுக்கு அப்புறம் இந்த ரயிலானது அப்படியே நேராக பாலக்காடு வரை இயக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் சென்னை சென்ட்ரலிருந்து பழனி எக்ஸ்பிரஸாக இயக்கப்பட்டு கொண்டிருந்த ரயில் அதற்கடுத்து பொள்ளாச்சி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது. இப்போது பாலக்காடு வரைக்கும் போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அதை தாண்டி இப்போது நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக போய்கிட்டு இருக்குது. கோமங்கலத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடுமலைப்பேட்டை. நம்முடைய பல வளர்ச்சிக்கும் பல பயணங்களுக்கும் அடித்தளமாக அமைந்தது இந்த உடுமலைப்பேட்டை தான். உடுமலைப்பேட்டை அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஸ்டேஷனாக தான் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. உடுமலைப்பேட்டையை தாண்டின உடனே நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது பழனி தான். ஊடையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிறுத்தத்திலையுமே இந்த ரயிலானது நிற்கிறது கிடையாது. இந்த ரயிலுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறதுங்க. இப்போது நம்ம கோயம்புத்தூரில் இருந்து பாலக்காடு வந்த கதையை பார்த்தோம் அப்படின்னா பஸ்ஸில் ஏறி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான். நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா சில ரயில்கள் 50 நிமிடம் எடுத்துக்கிறது, சில ரயில்கள் 1 மணி நேரம் எடுத்துக்கிறது, சில ரயில்கள் 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறது. ஆனால் நம்ம பயணித்த பேருந்து அப்படிங்கிறது கரெக்டாக 55 நிமிஷத்தில் வந்துருச்சு. நான் நல்லா தூங்கிட்டேன். தூங்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்டது, கோட்டை மைதானம் இருந்தால் இறங்கிக்குங்க அப்படின்னு. அது என்ன கோட்டை மைதானம் அப்படின்னா, மைதானம்னா ஸ்டேடியம் தானே, ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்டை தான் அப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு நானும் நினச்சிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, நம்முடைய முக்கியமான நிறுத்தங்கள், அதாவது உடுமலைப்பேட்டையை தாண்டின ஒன்று நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நிறுத்தமாக இருக்கக்கூடிய இந்த பழனியை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துடுது. இப்போது இந்த ரயிலை வந்து ஆரம்பத்தில் இயக்கும்போது பழனி திருச்செந்தூர் பேசஞ்சர் ரயிலாக தான் இயக்குனாங்க. அதற்கடுத்து பொள்ளாச்சி வரைக்குமே அந்த எலக்ட்ரிஃபைடு ஒர்க் நடந்ததுனால பொள்ளாச்சி வரைக்கும் நீட்டிச்சாங்க. இப்போது பாலக்காடு வரைக்கும் நீட்டிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரயிலுக்கான கோரிக்கை என்ன இருந்தது அப்படின்னா, ஆரம்பத்தில் இது ஒன்று கோயம்புத்தூர்லேருந்து இயக்கப்பட வேண்டும், அப்படி இல்லை அப்படின்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் ரயில்வே நிர்வாகம் அதை மாற்றிருச்சு. ஏன்னா கோட்டம் அப்படிங்கிறது பாலக்காடு கோட்டம் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தினமுமே இந்த ரயில் இயக்கப்படுகிறதுங்க. காலையில் 6:10 மணிக்கு பாலக்காட்டிலிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் அன்னைக்கு மத்தியானம் 3:25 மணிக்கு திருச்செந்தூரை சென்றடைகிறது. திருச்செந்தூரை சென்றடையக்கூடிய இந்த ரயில் தினமுமே அங்கிருந்தும் கிளம்பி வருதுன்னு வைங்களேன். திருச்செந்தூரில் இருந்து மத்தியானம் 12:20க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலியாக வந்து அங்கேருந்து மதுரை வழியாக இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது. நைட்டு 9:45 மணிக்கு பாலக்காடை சென்றடைந்து விடுகிறது. ஆனால் என்றைக்கு பார்த்தாலுமே கூட்டம் குறையாத ஒரு ரயிலாகத்தான் இந்த ரயில் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரயிலுக்கான நிறுத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ரயில் பல்வேறு நகரங்களை இணைக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இப்போ பாலக்காட்டில் இருந்து யாரெல்லாம் திருச்செந்தூர் போக போகிறாங்க, ஏதோ 1-2 பேர் கிளம்புனா உண்டு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஆனால் பாலக்காட்டிலிருந்து பழனி போகிறவங்களுக்கு பழனி போகிற வரைக்கும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாகவும், பழனியிலிருந்து திருச்செந்தூர் செல்பவர்களுக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாகவும் இந்த ரயிலானது இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலுக்கு ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, முருகனுடைய 6 படை வீடுகள் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த 6 படை வீடுகளில் 4 படை வீடுகளை கவர் பண்ணக்கூடிய ஒரே ட்ரெயின் அப்படின்னா அது பாலக்காடு திருச்செந்தூர் ட்ரெயின் மட்டும்தான். வேறு எந்த ட்ரெயினுக்குமே அதற்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த ட்ரெயின் பாலக்காட்டில் இருந்து கிளம்புது. இப்போ ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சு. ஒட்டஞ்சத்திரத்துலேயும் நம்ம ஒரு கிராசிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தினமுமே மதுரையில் இருந்து கோயம்புத்தூர் நோக்கி செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ தைப்பூச திருவிழா அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ரயிலில் கூட்டம் அப்படிங்கிறது அலைமோதக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பாலக்காட்டில் இருந்து கிளம்பும்போது நம்ம பார்க்கக்கூடிய முருகனுடைய முதல் அறுபடை வீடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழனி அப்படிங்கிறது முதல் அறுபடை வீடாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பழனியில் நிறைய பேர் ஏறுவாங்க, இறங்குவாங்க. இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த முதல் படை வீடை கவர் பண்ணக்கூடிய இந்த ரயில் இரண்டாவதாக ஒரு படை வீடை கவர் பண்ணுது. அது வந்து பழமுதிர்ச்சோலை. இந்த பழமுதிர்ச்சோலைக்கே டைரெக்டாக இந்த ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆமாம், நிச்சயமாக இருக்கிறது. இப்படியே நம்ம பேசிட்டு வரும்போது திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு நம்ம வந்துட்டோங்க. வழக்கமாக திண்டுக்கல் ஜங்ஷனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா,
இந்த ட்ரெயினுக்கு ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது அதிகம். எந்த நேரத்தில் லேட்டாக கிளம்புனாலுமே கரெக்டான நேரத்தில் போய் சேர்ந்துட முடியும். திண்டுக்கல்லிருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு அப்படின்னு வைங்களேன். ஆனால் இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த நாகர்கோவிலுக்கு செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் இந்த ரூட்டில் கிராஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால வழக்கமாக திண்டுக்கல்லில் இந்த ஸ்டேஷனில் நிறுத்தம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி திண்டுக்கல்லிருந்து கிளம்பிருச்சு என்ன அப்படின்னா, அந்த ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டுருக்கு. அதனால் முன்னாடி இருக்கக்கூடிய அம்பாத்துறையிலையோ அல்லது கொடைக்கானல் சாலையிலேயோ நிறுத்தம் அப்படிங்கிறத வழங்கினா அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிடும். அப்படிங்கிறதுனால எப்படியோ ஒரு 20-25 நிமிஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அம்பாத்துறையை தாண்டி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் சாலை அப்படிங்கிறது பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே இறங்கினோம்னா கொடைக்கானலுக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது அப்படின்னு. இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் அது மதுரையிலிருந்து வருபவர்களுக்கு வசதியாக இருக்கும். அந்த கொடைக்கானல் சாலையில் இறங்கினாங்க அப்படின்னா அங்கேருந்து நிலக்கோட்டை வழியாக வத்தல் கொண்டு போகக்கூடிய பேருந்துகள், அதன் மூலமாக கொடைக்கானல் செல்லக்கூடிய பேருந்துகளை கவர் பண்ணுறதுக்கு நமக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது நம்ம அந்த பழமுதிர்ச்சோலைக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு படை வீடு. இங்கே போகணும் அப்படின்னா நம்ம மதுரையில் இறங்கணும். மதுரையில் இறங்கி ஆப்போசிட்டில் பார்த்தாலே பெரியார் பேருந்து நிலையம் அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். அந்த பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து அழகர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அழகர் கோவிலுக்கும் பழமுதிர்ச்சோலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாம், அழகர் கோவில் வரைக்கும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து மேலே இந்த தேவஸ்தானத்தில் மூலமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் இருக்கிறது. அதை மீறியும் போனோமா அப்படின்னா நம்ம நடந்துக்கும் போயிடலாம். ராக்காய் திருத்தம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பழமுதிர்ச்சோலையை நம்ம பார்த்துட்டு முடியும். இது 2வது படை வீடு. இப்போ அடுத்த படை வீடை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பயணித்த நேரத்தில் இனிமேல் எந்த ஒரு கிராசிங்கையும் பார்க்க போகிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரயில் கிராஸ் ஆகின்ற நேரத்தில் கிராஸ் ஆகக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையிலிருந்து ஈரோடு நோக்கி செல்லக்கூடிய அந்த ரயிலானது இன்னைக்கு விருதுநகர் வரைக்கும் வரும். விருதுநகரில் இருந்து அப்படியே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொடைக்கானல் ரோடு ஜங்ஷன் சொல்ல முடியாது, ரயில்வே ஸ்டேஷன். இங்கே நமக்கு வந்தே பாரத் கிராசிங் அதனால் போட்டாங்க ஒரு 20 நிமிஷம். இங்கே இருக்கக்கூடிய சகோதரியை நான் நிச்சயமாக பாராட்டணும். அவங்க ஒரு சேல்ஸ்மேன் கிட்ட கூப்பிட்டு 20 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கி கொடு அப்படின்ட்டு எல்லா குரங்குகளுக்குமே போடுறாங்க. இந்த ஏரியாவில் குரங்குகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஓரளவு அதிகமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போது கிராசிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான் இந்த சைடு வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த சைடு போயிடுச்சு, அதனால் கவர் பண்ண முடியலை. கொஞ்சம் வருத்தம் தான். இப்போது இந்த கொடைக்கானல் சாலை அப்படிங்கிற அந்த ரயில் நிலையமும் முக்கியத்துவம் வாய்ந்த ரயில் நிலையம். ஏன்னா ஆரம்பத்தில் மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னையில் இருந்து கிளம்பி திருச்சிக்கு அப்புறம் திண்டுக்கல்லில் கூட நிற்காமல் கொடைக்கானல் ரோட்டில் தான் ஆரம்பத்தில் நின்றுச்சு. ஆனால் அதில் பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, அதிகப்படியான மக்கள் இந்த ஸ்டேஷனை பயன்படுத்தலை அப்படிங்கிறதுனால திண்டுக்கல் அப்படிங்கிறத கொடுத்தாங்க, இந்த ஸ்டேஷனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்காண்டி இந்த ஸ்டேஷனுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது, நிச்சயமாக இருக்கிறது. குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கூட இங்கே நின்று செல்லும். இப்போது இந்த சைடு கிராஸ் ஆகக்கூடிய அந்த செங்கோட்டை ரயிலை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது விருதுநகர்லேருந்து டைவர்ட் ஆகி திருச்சி போய் அங்கேருந்து போயிடும். அதற்கடுத்து முக்கியமான ட்ரெயினாக இருக்கக்கூடிய சென்னை எழும்பூர் நோக்கி செல்லக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் குருவாயூர்லேருந்து கிளம்பி பகல் நேரங்களில் சென்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருந்த ரயில். இந்த ரயிலும் இன்றைக்கி இங்கே கிராஸ் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா அந்த ரயிலுமே விருதுநகர் வழியாக டைவர்ட் ஆகி போயிடும். இப்போது நம்ம அந்த கொடைக்கானல் ரோடு சந்திப்பு இருக்கு இல்லையா, அதை தாண்டின உடனே சோழவந்தான் அப்படிங்கிற நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது. அதை நம்ம கவர் பண்ணல. அதையும் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா இப்போ மதுரைக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த மதுரை ரயில்வே ஜங்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான ரயில்வே ஜங்ஷன். ஏன்னா போடி நாயக்கனூர்லேருந்து வரக்கூடிய அந்த சந்திப்பும் சரி, அதே மாதிரி தெற்கு நாகர்கோவில் திருநெல்வேலியிலேருந்து வரக்கூடிய சந்திப்பும் சரி, இங்கேருந்து தான் கிட்டத்தட்ட விருதுநகர் வரைக்குமே போய் அங்கேருந்து செங்கோட்டைக்கு போகக்கூடியது. அதனால் அது ஒரே பைபாஸ்னு ஒரே லைன் வைங்களேன். அதே மாதிரி ராமநாதபுரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில்களும் இங்கேருந்து தான் இயங்கும். இப்போ நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய இதே டயத்தில் அடுத்த பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் நிற்கிது. அது ஒரு ட்ரெயின் இழுத்துட்டு வந்துட்டு லோகோ அப்படிங்கிறது தனியாக நிற்கிது. ஆப்போசிட்டில் அதை இழுத்துட்டு போய் ராமநாதபுரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இந்த ரயிலுக்குமே அந்த ராமநாதபுரம் பரமக்குடி செல்லக்கூடிய ரயிலுக்குமே இணைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு ட்ரெயின் மூலமாக இருக்குது. இப்போது நம்ம ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் பாலம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த ரயிலானது ராமேஸ்வரம் ரயிலுக்கு ஒரு நல்ல கனெக்டிவிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அமிர்தா எக்ஸ்பிரஸும் அங்கே நீட்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்மளும் பல வீடியோக்களில் அதை போட்டிருக்கோம்.
இப்போ மதுரையிலிருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. இந்த ட்ரெயின் எந்தெந்த ட்ரெயினுக்கெல்லாம் லேட்டாக இது கனெக்டிங் அப்படின்னா, இந்த ட்ரெயின் எவ்வளவு லேட்டாக வந்தாலும் சரி காத்திருந்து போகக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக அறிமுகப்படுத்தின மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ட்ரெயின் மூலமாக நம்ம வந்தோம் அப்படின்னா செங்கோட்டை, தென்காசி இந்த பகுதியை மட்டும் இல்லை, கொல்லத்துக்கு போகிறதுக்கும் கனெக்டிங் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த ரயில் 3 ரயில்களாக இயங்கி கொண்டிருக்கிறது. குருவாயூரில் இருந்து கொல்லம் வரைக்கும் இயங்க கொண்டிருந்த ரயில், அதே மாதிரி கொல்லத்திலிருந்து செங்கோட்டை, செங்கோட்டையிலிருந்து மதுரை, இந்த 3 ரயில்களையும் ஒன்றாக இணைத்து தான் குருவாயூர்லேருந்து புனலூர் அப்படின்னு தான் சொல்லணும். கொல்லம் வரைக்கும் இயங்க கொண்டிருந்த ரயில் ஒன்று, செங்கோட்டை புனலூர் ரயில் ஒன்று, இந்த 3 ரயிலையும் இணைத்து தான் இந்த ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த ரயிலுக்கு நல்ல கனெக்டிவிட்டி அப்படின்னா நிச்சயமாக இதுதான். இப்போ நம்ம படை வீட்டுக்கு வருவோமே, 2 படை வீடுகளை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 3ஆவதாக இருக்கக்கூடிய படை வீடு, அந்த படை வீட்டுக்குன்னே ஒரு ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது இருக்கிறது. திருப்பரங்குன்றம். மதுரையிலிருந்து கொஞ்சம் தூரம் நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த திருப்பரங்குன்றம் ஜங்ஷனில் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஜங்ஷன் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணதுனால அந்த வார்த்தை அப்படிங்கிறது நமக்கு வருகிறது. அந்த திருப்பரங்குன்றம் ஜங்ஷனில் நிற்கும். ஸோ அந்த படைவீடையும் நம்ம பார்க்க முடியும். ஒரே நேரத்தில் இத்தனை படைவீடுகளையும் பார்க்க முடியாது, ஆனால் ஒரே ட்ரெயின் இத்தனை படைவீடுகளையும் கவர் பண்ணுது அப்படிங்கிறது தான். சரி, இந்த 3 படைவீடுகளையும் நம்ம தாண்டிட்டோம். அதற்கடுத்து நமக்கு இருக்கக்கூடியது கடைசியாக இந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய திருச்செந்தூர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு படைவீடு அப்படின்னு சொல்லணும். இந்த சூர சம்ஹாரம் நேரத்தில் கூட்டம் அப்படிங்கிறது அலைமோதக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். அந்த நேரத்தில் மட்டும் கிடையாதுங்க. இப்போது நார்மலாகவே நீங்கள் 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போனாலுமே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அந்தளவு அதிகப்படியான மக்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக, கடற்கரை நகரமாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருமங்கலம் அப்படிங்கிற ஸ்டேஷனில் நிற்கும். இந்த திருமங்கலம் அப்படிங்கிறது நம்ம பகுதியை பொறுத்தளவு தேனியிலிருந்து வரும்போது மதுரைக்கு வராமலே நம்ம இந்த விருதுநகர் பக்கம் போகிறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். இப்போது இந்த பாலக்காடு, திருச்செந்தூர் இந்த பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 459 கிலோமீட்டருக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஓடுது அப்படின்னா அது இந்த ட்ரெயின் தான். இது பேசஞ்சர் ட்ரெயின் கேட்டகரியில் வராது, அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நிச்சயமாக வரும். காரணம் என்ன அப்படின்னா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு மேலே போனாலே அது எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் ரன் ஆயிரும். அந்த வகையில் முக்கியமான நிறுத்தங்களில் மட்டும்தான். இப்போ பழனியில் நின்றுச்சு அப்படின்னா அதற்கடுத்து ஒட்டஞ்சத்திரத்தில் நிற்கும். ஒட்டஞ்சத்திரத்துக்கு அப்புறம் நிச்சயமாக திண்டுக்கல் தான், வேறு எந்த ஒரு நிறுத்தத்துலையும் நிற்காது. அதற்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னா அம்பாத்துறைக்கு அப்புறம் கொடைக்கானல் சாலை, கொடைக்கானல் சாலைக்கு அப்புறம் மதுரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சோழவந்தான், அதற்கப்புறம் மதுரையை தாண்டிட்டா திருப்பரங்குன்றம், திருமங்கலத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர் தான். விருதுநகரில் நிற்கக்கூடிய இந்த ட்ரெயின் அதற்கடுத்து இந்த திருநெல்வேலி வர வரைக்குமே கிட்டத்தட்ட நிறைய நிறுத்தங்களில் நிற்கும். விருதுநகருக்கு அப்புறம் இந்த ரயில் நிற்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாத்தூர் அப்படின்னாலே நிச்சயமாக நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம இதை தாண்டி இருக்கக்கூடிய நிறுத்தங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரயில் வந்திருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமங்கலம் ரயில் நிலையத்தில் நம்முடைய ரயில் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு. இதற்கடுத்து இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர் மட்டும்தான். இந்த ஊடையில் இருக்கக்கூடிய இந்த கிராசிங் அப்படிங்கிறது எதையும் நம்ம பார்க்க முடியாது. அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரயிலை திருநெல்வேலிக்கு அப்புறம் ஒரு அது என்ன சொல்கிறது, முற்றிலும் பேசஞ்சர் ட்ரெயினாகத்தான் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. இப்போது திருமங்கலத்தை தாண்டி நம்ம ட்ரெயினானது வந்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமராஜர் அவர்கள், மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர், பல அற்புதமான சாதனைகளை செய்த விருதுப்பட்டிக்கு சொந்தக்காரர். ஆரம்பத்தில் இந்த ட்ரெயினுக்கு விருதுப்பட்டி அப்படிங்கிற பேர் தான் இருந்தது. அதனால் இந்த ஸ்டேஷன் கோடு கூட விருதுநகருக்கு ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காது. விபிடி அப்படிங்கிற பேரில் தான் அது இருக்கும், விருதுப்பட்டி அப்படிங்கிற மாதிரி. இந்த விருதுநகருக்கு அப்புறம் சாத்தூர். நான் முன்னாடியே சொன்னேன்ல, சாத்தூரில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காராச்சேகு இருக்குது பார்த்துங்க, சேகு. சாத்தூர் சேகுக்கு அப்படியே அடிச்சுக்கவே முடியாதுங்க, அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சரி, சாத்தூரை தாண்டணுன்னு இந்த ரயில் எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
கோவில்பட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது. கோவில்பட்டி கடலை மிட்டாய் ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. நான் எம்பிஏ படிக்கும்போது ஒரு பொண்ணு அங்கே படிச்சுட்டு இருந்தது. கிட்டத்தட்ட இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவங்க கூடிய பழகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும்போது என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ். என்னங்க உங்கள் ஊரில் கடலை மிட்டாய், எல்லா ஊர்லேயுமே கடலை மிட்டாய் இருக்குல்ல அப்படின்னு அவங்க ஒரு நாள் கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்கள். வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்க. சில ஊர்களுக்கு சில கோடு அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். இப்போ கோவில்பட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடலை மிட்டாய் ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி எரிச்சநத்தம்னு ஒரு இடம் இருக்குங்க. எரிச்சநத்தம் அப்படிங்கிறது இதே விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடிய இடம். இந்த எரிச்சநத்தத்துக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னு உங்களால் யோசிக்க முடியுமா? ரொம்ப யோசிக்காதீங்க. எரிச்சநத்தம் கத்திரிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா அந்த கத்திரிக்காய் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு மதுரைனா மல்லி, திருநெல்வேலினா அல்வா, இப்படி எல்லாமே இருந்தாலும் கூட கோவில்பட்டி கடலை மிட்டாய் அப்படிங்கிறது அந்த புவிசார் குறியீடு கூட இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இப்போ விருதுநகரிலிருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. சரி, இந்த கோவில்பட்டியை தாண்டின உடனே அடுத்து இந்த கோவில்பட்டி அப்படிங்கிறது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வருதுங்க. ஆனால் நம்ம ட்ரெயினை இந்த கோவில்பட்டியில் இருந்து வாஞ்சிமணியாச்சிக்கு போய் அதுக்கடுத்து தான் திருநெல்வேலி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. கோவில்பட்டிக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடம்பூர் ரயில் நிலையம் அப்படிங்கிறது. இந்த கடம்பூர் ரயில் நிலையம் ரொம்ப முக்கியமான ரயில் நிலையம். எல்லா ரயில்களுமே நின்று செல்வது இல்லை, சில பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் நின்று செல்லுது. இந்த கடம்பூரில் இருந்த முக்கியமான நபர்கள்லாம் நமக்கு ஓரளவு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கடம்பூர் அப்படிங்கிறது நான் பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த சம்பூர்வராயர் மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க கடம்பூர்னு, எங்கள் பொன்னியின் செல்வனில் படிக்கும்போது. அப்போ திருச்சி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நகரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அமைச்சருடைய பேர் அப்படிங்கிறது இருந்தது. நான் அரசியல்வாதிலாம் கிடையாது, எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது. இருந்தாலும் அந்த அமைச்சர் பேரை சொல்லணும்ல, கடம்பூர் ராஜு. அப்போ தான் தெரிஞ்சது நிச்சயமாக இது இந்த பகுதி அப்படிங்கிறது. ஸோ இந்த கடம்பூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாஞ்சிமணியாச்சி. இந்த வாஞ்சிமணியாச்சி ஒரு ஜங்ஷனாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வாஞ்சிமணியாச்சிக்கு ரொம்பவும் புகழ் இருக்குது. ஆசுதுறையை வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டதுனால இந்த ரயில் நிலையத்திற்கு வாஞ்சிமணியாச்சி அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த சாதனையை செஞ்சதுனாலே இன்னும் அந்த வீரனுடைய பெயர் அப்படிங்கிறது போற்றப்படுகிறது இல்லையா? அது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயம். பல நண்பர்கள் கேட்டாங்க, நீங்கள் இந்த கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் இல்லை கோயம்புத்தூர் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயினை இந்த மேற்கு மண்டல ரயில்களில் மட்டும்தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க, தெற்கு போகக்கூடிய ரயில்களில் பயணிங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் என்ன அப்படின்னா, தூத்துக்குடிக்காக ஏதாவது ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூரை நோக்கி என்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறேன். நிச்சயமாக என்ன அப்படின்னா, இந்த தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூருக்கு ஒரு ரயில் பாதை அப்படிங்கிறது அவசியம் வேணும். இப்போ தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னா, பஸ்ஸில் வந்தால் நீங்கள் 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் வந்துடலாம். ஆனால் ட்ரெயினில் வந்தால் எப்படி வரணும் தெரியுமா? நேராக அங்கேருந்து கிளம்பி திருநெல்வேலி வரணும். அதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். திருநெல்வேலியிலிருந்து வாஞ்சிமணியாச்சிக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும், இல்லை அரை மணி நேரம் கூட ஆகும். வாஞ்சிமணியாச்சியிலிருந்து தூத்துக்குடிக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலை. ட்ரெயினில் போகணுன்னு ஆசை தாங்க, அதுக்காண்டி 3 மணி நேரம் நம்ம செலவு பண்ணி போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கிறது இல்லையா? ஸோ அதுக்காண்டியே அந்த புதிய பாதையை அமைக்கணுங்க. இப்போது வாஞ்சிமணியாச்சி ரயில் நிலையத்தில் இருந்து நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டாப்பிங் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தான் இந்த பேரை நான் கேள்விப்பட்டேன், தாளையூத்து அப்படிங்கிறது. தாளையூத்து அப்படிங்கிறது ஏதோ ஒரு மலை சார்ந்த பகுதியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிச்சயமாக அது இல்லை. ஏன்னா அது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அது கூட ஏன் தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. பாலக்காட்டில் இருந்து திருச்செந்தூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில்களானது குறிப்பிட்ட நாள்களுக்கு தாளையூத்து வரை இயக்கப்படும் மேம்பாட்டு பணிகளுக்காக அப்படின்னு. அப்படி இருந்ததன் காரணமாக நான் யோசித்தது என்ன அப்படின்னா, ஆஹா அப்படின்னா தாளையூத்து அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த திருச்செந்தூர் ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த ட்ரெயின் திருச்செந்தூர் வரைக்கும் போகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி பழனியில் ஏறினவங்க சொன்னாங்க, இந்த ட்ரெயின் திண்டுக்கல் வரைக்கும் தானே இயங்கும் அப்படின்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்குமே ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுவாங்க. இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் காரணமாக பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய ரயிலாக சில நேரங்களில் இந்த ரயிலானது திண்டுக்கல் வரை இயக்கப்படும், சில நேரங்களில் மதுரை வரை இயக்கப்படும், சில நேரங்களில் விருதுநகர் வரைக்கும் இயக்கப்படும், சில நேரங்களில் தாளையூத்து வரைக்கும் இயக்கப்படும், சில நேரங்களில் திருநெல்வேலி வரைக்கும் தான் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது.
அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் பராமரிப்பு பணிகள் செய்வதற்கான வசதிகள் அதிக அளவில் இருக்கிறதுனாலையும், திருச்செந்தூரில் பராமரிப்பு பணிகள் செய்வதற்கான வசதிகள் குறைவாக இருக்கிறதுனாலையும் பெரும்பாலான நேரங்களில் இந்த ரயில் என்ன பண்ணும் அப்படின்னா திருநெல்வேலி வரைக்கும் இயக்கப்படும். ஒருவேளை திருச்செந்தூர் போனாலுமே அங்கே இருந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக இப்போ நம்ம போகும்போதுமே இந்த ரயிலுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் காத்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் இந்த ரயிலானது திரும்பவுமே திருநெல்வேலிக்கு வரணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது இந்த ரயிலுக்கு அதிக அளவில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. என்ன வேகத்தில் ரயில் போகுது பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா இந்த ரோட்டில் 130 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுக்கு பெர்மிஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால நிச்சயமாக இந்த வேகத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பழனி வழியாக திருச்செந்தூருக்கு இந்த ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக பத்தாது. நம்ம கடம்பூரை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம். ஆனால் இப்போ தான் கடம்பூருக்கு நம்ம ட்ரெயினே வந்திருக்கு. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பேசிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பெருமையாக எடுத்துக்கல, சில தகவல்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருச்செந்தூர் மற்றும் திருநெல்வேலி இந்த பகுதிகளில் பொறுத்தளவு தாமிரபரணி ஆற்றினுடைய அந்த பாசன பகுதிகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. இன்றைக்கி காலையிலேருந்தே நான் நினச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, கேரளாவிலேயே வெயில் பொழந்துக்கிட்டு இருக்குது, நிச்சயமாக இந்த பகுதியில் வெயில் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் நிச்சயமாக இந்த விருதுநகரை தாண்டும் போது ஆரம்பித்த மழையெல்லாம் பெய்யலை. ஆனால் அந்த மேகமூட்டம் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே கலையாமல் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். இந்த கடம்பூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோன்னா வாஞ்சிமணியாச்சியை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. தாளையூத்து வரைக்கும் பார்த்தாச்சு. தாளையூத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக திருநெல்வேலி தான். இப்போது இந்த ட்ராக்கில் நீங்கள் பாலக்காட்டில் இருந்து கிளம்பும்போது பாலக்காட்டில் இருந்து பழனி திண்டுக்கல் வரைக்குமே சிங்கிள் ட்ராக்கில் தான் நம்ம வர வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னா அந்த ட்ரெயினுக்காக நம்ம காத்திருந்து அதற்கப்புறம் வழிவிட்டு தான் வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் திண்டுக்கல்லில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா எந்த ட்ரெயினுக்காகவுமே நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இரட்டை ரயில் பாதைகள் கிட்டத்தட்ட நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்குமே இந்த இரட்டை ரயில் பாதை அப்படிங்கிறது இருக்கிறதுனால பாருங்கள், வெயில் அப்படி சொல்லுன்னு அடிக்குது. இந்த ட்ரெயினை பொறுத்தளவு சாப்பாட்டுக்கு என்ன வசதி இருக்குது அப்படின்னு நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லிடணும் இல்லையா. 155 ரூபா டிக்கெட்டு, 450 கிலோமீட்டர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சாப்பாட்டுக்கு இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தது. அதனால் ஊடையில் நிறுத்தும்போது நம்ம வாங்கி சாப்பிட முடிஞ்சு. ஒன்று நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா வீட்டிலேருந்து கொண்டு வரது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாலக்காட்டில் கிடைக்கும். அதையும் மீறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கரெக்டான இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடுமலைப்பேட்டை அண்ட் பழனி. இந்த உடுமலைப்பேட்டை பழனியில் உங்களுக்காக சாப்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அத்தனை பேருக்கு செய்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு பிளேட் இட்லி வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் ஒரு 4 இட்லி இருக்கும், 50 ரூபா சார்ஜ் ஆகிரும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோசை இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்காது. இட்லிக்கு அப்புறம் பொங்கல் கிடைக்கும். இல்லை நமக்கு ஸ்நாக்ஸ் மட்டுமே போதும் அப்படின்னா டீயும் சமோசா இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதுக்கடுத்து சாப்பாட்டுக்கு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க. திண்டுக்கல் வந்துட்டாலே பிரியாணி ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து மதுரையிலையும் சாப்பாடு கிடைக்கும். இந்த விருதுநகர் திருநெல்வேலி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த லெமன் சாதம் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். லெமன் சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி ஐட்டங்கள் இங்கேருந்து கிடைக்கும். இல்லை நான் ஒரே தான் திருச்செந்தூரில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா நம்ம 3:30 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், தாமிரபரணி பாயக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நிச்சயமாக இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே நம்ம எல்லா மாவட்டங்கள்லேயும் பார்த்துருப்போம். ஒரு தொலைக்காட்சியில் கூட நான் பார்த்ததுண்டு. ஒரு நண்பர் தொப்புள் கொடி உறவுகளுக்காக எழுதிய கடிதம். அது என்ன அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்ததாக இருந்தது. இப்போது திருநெல்வேலி மாவட்டமும் 2ஆக பிரிக்கப்பட்டுருச்சு. ஒன்று தென்காசி மாவட்டமாகவும் இன்னொன்று திருநெல்வேலி மாவட்டமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அற்புதமான சுற்றுலா தலங்களை கொண்டு இருக்கக்கூடிய மாவட்டமாக இந்த திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது. அது என்ன அற்புதமான சுற்றுலாத்தலம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், ஒரு காலத்தில் குற்றாலம் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது. ஆனால் இப்போது தென்காசி மாவட்டத்திற்கு சென்று விட்டது. இது மட்டும் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள், என்றுமே வத்தாத தாமிரபரணி நதி, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. திருநெல்வேலி அப்படின்னா அந்த நெல்லையப்பர் கோவில் இருக்குது பாருங்கள், அதை சுற்றி வர்றதுக்கே கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? அந்த அளவிற்கு அற்புதமான காட்சிகள் அப்படிங்கிறது இந்த திருநெல்வேலியில் இருக்கிறது. அதற்காக மற்ற மாவட்டங்கள் இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. திருநெல்வேலிக்கு வர்றதுனால திருநெல்வேலியை பற்றி பேச வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது.
நிச்சயமாக இந்த திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிறது பல முக்கிய தலைவர்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற தலைவர் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிறைய கலைஞர்கள், விவேக் அவர்கள் பிறந்ததும் கூட இந்த திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி அற்புதமான பல்வேறு சூழ்நிலைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. வெயில் காலம் அப்படின்னா ரொம்ப வெக்கையாகவும், மழை காலம் அப்படின்னா நல்ல மழையாகவும், குளிர் அப்படின்னா நல்ல குளிராகவும், எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திருநெல்வேலி ஜங்ஷனுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ட்ரி ஆக போகிறோங்க. இந்த திருநெல்வேலி ஜங்ஷனுமே ரொம்பவும் முக்கியமான ஜங்ஷன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே என்னையை பொறுத்தளவு கிடையாது. ஏன்னா இந்த ஜங்ஷன் தான் பாளையங்கோட்டை வழியாக திருச்செந்தூர் செல்வதற்கும் சரி, தென்காசிக்கு செல்லக்கூடிய அந்த ரூட்டுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் மதுரையிலிருந்து வரக்கூடிய ஜங்ஷனுக்கும் சரி, இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு செல்வதற்கும் சரி சரியான ஒரு இணைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா, மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு இன்ன வரைக்குமே பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது இயக்கப்படுவது இல்லை. இப்போ நிற்கக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் வாஞ்சி மணியாச்சி வழியாக செல்லக்கூடிய ரயிலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த ரூட்லலாம் போய் ஆகணும். ஏண்டா எந்த ட்ரெயின் எங்கே போகுது அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காண்டி கூட்ஸ் ட்ரெயினுக்கும் எல்லாம் ரூட்டு சொல்லணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இங்கிட்ட நிற்கிது அப்படின்னா நிச்சயமாக அங்கே தானே போய் ஆகணும். அந்த அளவுக்கு திருநெல்வேலி ஜங்ஷனுக்குள்ளே நம்ம பயணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருநெல்வேலியை பொறுத்தளவு நீங்கள் இறங்கி சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இங்கே பார்க்குறது, அந்த திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு அந்த நெல்லையப்பர் கோவிலை பார்க்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மாஞ்சோலை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் அந்த மாஞ்சோலை அப்படிங்கிறது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிச்சிடலாம். ஒருவேளை அறிவிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. அதிக பயணிகள் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவிற்கு நம்ம மாஞ்சோலையை பார்த்துடணும். மாஞ்சோலை பாட்டு வரி இருக்குது, மாஞ்சோலை கிளிதானோ அப்படின்லாம் நம்ம பாடிட்டோம்னா காப்பிரைட்ஸ் வந்துருமே அப்படிங்கிறதுனால தான். நல்லது தான், இந்த காப்பிரைட்ஸ் பயத்தினாலேயே நம்முடைய கொடூரமான வயசில் அந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். இப்போது 5வது பிளாட்ஃபார்ம் நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. அந்த லாஸ்ட்டு பார்க்குறீங்க இல்லையா, 6வது பிளாட்ஃபார்ம் அமைச்சிட்ருக்காங்க. 5வது பிளாட்ஃபார்ம் நோக்கி வந்துட்டு இருந்த நம்ம ட்ரெயினானது அப்படியே டைவெர்ட் ஆகி 3வது பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துருச்சு. 4வது பிளாட்ஃபார்மில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது நின்றுட்டுருக்கு. அநேகமாக இந்த டயத்தில் இந்த ட்ரெயின் எங்கே போகிற ட்ரெயினாக இருக்கும் யோசிச்சு பார்ப்போமா? ஆமாங்க, மத்தியானம் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் 1:40க்கு இங்கேருந்து கிளம்பி செங்கோட்டை நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயில் தான் இப்போது இங்கே தயாராக காத்து கொண்டிருக்கிறது. செங்கோட்டை நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக. பேருந்துக்கும் ரயிலுக்கும் நமக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி பண்ணி இந்த மாதிரி குழப்பம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு குழப்பமே இல்லை. இப்போது திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இனிதே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருநெல்வேலியிலிருந்து 2 முக்கியமான சந்திப்புகளை நம்ம பார்க்குறோம். எந்தெந்த ட்ரெயின் எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு, ஏன்னா எந்த இடத்துல ரூட்டு பிரியும் அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதை பற்றி இது பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் திருநெல்வேலியிலிருந்து நம்ம பயணம் அப்படிங்கிறது சிறப்பாக இந்த ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸை பிடிச்சி தான் இங்கே வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. திருநெல்வேலி வரைக்குமே வந்துடலாம். திருநெல்வேலியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணி ஆறு எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆனது அப்படிங்கிறத ஊடையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் மூலமாக நம்ம நிச்சயமாக புரிஞ்சிருக்கலாம். அந்த தூரத்தில் தெரியக்கூடிய கோயில் கூட மூழ்கக்கூடிய அளவில் இங்கே வெள்ளம் அப்படிங்கிறது கரை புரண்டு ஓடியது. இதற்கடுத்து நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தியது. என்றுமே வத்தாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தாமிரபரணியை கடந்து இப்படி நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தாமிரபரணியை தாண்டிட்டீங்க அப்படின்னா ஒரு டைவர்ஷனை நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம நேராக போய்கிட்டு இருக்கிறது நாகர்கோவில் கன்னியாகுமரி செல்லக்கூடிய பாதை. அந்த சைடில் திரும்புது பார்த்திங்களா, அதுதான் செங்கோட்டைக்கு செல்லக்கூடிய பாதை. செங்கோட்டை, புனலூர் இந்த மாதிரியான பகுதிகளில் செல்பவர்களுக்கு அது வசதியாக இருக்கும். இன்னொரு குழு தரனே, இப்போ இந்த திருச்செந்தூர் ட்ரெயினை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஒரு பயணம் அப்படிங்கிறது நமக்கு இந்த ரூட்டு வழியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே அந்த பொதிகை மலையினுடைய அழகை பார்த்துட்டோமே. ஆமாம், நிச்சயமாக பார்த்துட்டோம். ஆனால் இரவு நேரங்களில் ஒரு பைபாஸிங் நம்ம தூங்கிட்டு போகக்கூடிய ஒரு பயணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது ஒரு லெஜெண்ட்ரியான ட்ரெயினில் இருக்க போகிறது. அது எந்த ட்ரெயின், எங்கேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கெஸ் பண்ணி சொல்லலாம். இப்போது நம்முடைய பயணம் அப்படிங்கிறது அடுத்து
திருநெல்வேலியில் இருந்து கிளம்பி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாளையங்கோட்டை. ஆனால் பாளையங்கோட்டை ரயில் நிலையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனில் நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியாது. ஏன்னா இந்த டைம் நம்ம இங்கே இருக்கிறதுனால. ஏன்னா கூட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குங்க. நம்ம கிராஸ் பண்ணி போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி ஒரு பொண்ணு ரொம்ப நேரமாக அங்கே நின்று ஃபோன்லாம் பேசிகிட்டு இருக்கு. திறமை இருக்குது பேசுது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த பொண்ணுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து இன்னொரு டைவர்ஷனும் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் பகுதி அப்படிங்கிறது எப்போயுமே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அப்படியே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய வாழை மரங்களையும் நம்ம பார்க்குறோம். அந்த டைவர்ஷனை நம்ம தாண்டி வந்துட்டோம். நாகர்கோவில் செல்லக்கூடிய அந்த இரட்டைப்பாதையிலிருந்து பிரிஞ்சு இப்போ நம்ம ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி வந்துகிட்ருக்கோம். நிச்சயமாக பாளையங்கோட்டையை நம்ம தாண்டிட்டோம். பாளையங்கோட்டையிலையும் நிறைய பேர் இறங்கினாங்க, ஒரு சில பேர் ஏறவும் செஞ்சாங்க இந்த திருச்செந்தூர் செல்லக்கூடிய மக்கள். இந்த ரயில் நிலையம் இப்போ வரக்கூடிய ரயில் நிலையம் அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ரயில் நிலையம் தான். அந்த ரயில் நிலையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கிராசிங்காக இந்த இடம் அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் இடையே நிறைய பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ரயில் வரும்போது இன்னொரு ரயிலுக்கு வழிவிட்டு நிற்பதற்காக இந்த நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. 3:25க்கு தான் நம்ம போகணும். ஆனால் என்ன தான் லேட்டாக போனாலுமே ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட முடியும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போக முடியும். ஏன்னா சரியாக 2:50க்கு அங்கேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பும் திருச்செந்தூர்லேருந்து வாஞ்சி மணியாச்சிக்கு. அந்த ட்ரெயின் கிளம்புனா தான் அந்த ட்ராக்கில் நம்ம ட்ரெயினை போடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ரொம்பவும் அழகான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீவைகுண்டம். இந்த ரயில் நிலையத்தில் முன்னாடி நம்ம ட்ரெயின் நின்று போச்சா அப்படின்னா ஆரம்பத்தில் நிற்கலைங்க. அதற்கடுத்து தான் நிறைய ரயில்களுக்கு நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா சரியாக ஒரு ஆண்டு இருக்கும், யாராலும் மறக்க முடியாத ஒரு நாள். தூத்துக்குடி மாவட்டத்தில் பேய் மழை பெய்த அந்த காலம். அப்போது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் அங்கேருந்து சென்னையை நோக்கி கிளம்பிருச்சு. ஸ்ரீவைகுண்டத்தில் அதற்கான நிறுத்தம் இல்லாததுனால அப்போதைக்கு, இப்போ நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த ஆலமரம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ரயிலை நைட்டு நிறுத்திட்டார். காலையில் வரைக்குமே அதை அலோவ் பண்ணலை. ஆனால் அங்கே இருந்தக்கூடிய பயணிகள் எல்லாம் நிச்சயமாக திட்டி தீர்த்திருப்பாங்க, ஏன் நம்மளை அலோவ் பண்ணலை அப்படின்னு. காலையில் பார்த்தா தான் தெரியும் வெள்ளம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு. தண்டவாளங்கள் அறுத்து செல்லப்பட்ட ஒரு நிலை. பல்வேறு மக்களின் உயிரை காப்பாற்றிய ரயில் நிலையமாக இந்த ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ரயில் நிலையம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுமே அந்த ரயில் பயணிகளுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும், அல்ல அத்தியாவசிய தேவைகளுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் கொடுத்து அந்த ரயில் திரும்ப புறப்படும் வரைக்குமே உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொன்ன திருவள்ளுவரினுடைய வாசகத்திற்கு இணங்க இந்த பகுதி மக்களுக்காகவே இந்த நிறுத்தம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. இப்போ நம்ம திருச்செந்தூருக்கு வரோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நம்முடைய மக்கள், நம்முடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், நீங்கள் 4 மாவடி அப்படிங்கிற நிலையத்தில் நீங்கள் இறங்கிருங்க, அங்கேருந்து நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு குளிக்க போகலாம், தாமிரபரணி தண்ணீர் வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் 4 மாவடி அப்படிங்கிற நிறுத்தத்தில் நிற்காது அப்படின்னு சொன்னதுனால சரி குறும்பூரில் நிற்கும், நான் என்னுடைய நண்பரை அனுப்புகிறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்லாம் நமக்காக காத்திருந்தார். ஆனால் நிச்சயமாக நம்மளால் போக முடியல. வாய்ப்பு இருந்தால் இரவு மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சுற்றுலாத்தலங்கள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்குங்க. நசரேத் அப்படிங்கிற நிலையத்தில், நாசரேத் அது பேர் நான் சரியாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த குறும்பூர் அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ரயில்வே ஸ்டேஷனாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குறும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படின்னாலும் பக்கத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சர்ச் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நாசரேத்திலிருந்து நம்ம ட்ரெயினானது கிளம்பிருச்சு. அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த திருச்செந்தூர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலையம் அப்படிங்கிறது இருக்கிறது, காயல்பட்டினம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலையத்தில் இப்போ நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம், ஆறுமுகநேரி அப்படிங்கிற நிலையம். இந்த நிலையத்துக்கு நம்ம வந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2:35க்கெல்லாம் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து கிளம்புனோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் 2:45க்கெல்லாம் போயிடலாம். ஆனால் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வாஞ்சி மணியாச்சிக்கு செல்லக்கூடிய ரயில் கடந்து சென்றால் மட்டும்தான் நம்ம இந்த நிலையத்தை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. அதனால் அந்த ட்ரெயினை நம்ம பார்த்துருக்கணும்.
இந்த வாஞ்சிமணியாச்சி அப்படிங்கிறது தான் தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷனாக அந்த சைடு இருந்து வரும்போது இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடிக்கு இருக்கக்கூடிய வழித்தடம் அப்படிங்கிறது பேருந்து வழித்தடம் மூலமாக காயல்பட்டினம் வழியாக செல்லும். அது 1 மணி நேரத்தில் போயிடும். இந்த வழிப்பாதை எப்போது அமைக்கப்படும் அப்படிங்கிற கேள்விக்குறி அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. 4 படை வீடுகளை கடந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருச்செந்தூர் வந்துட போகுது. திருச்செந்தூரில் முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போது ஆறுமுக நேரியில் நம்ம இறங்கிட்டோம். நிறைய பயணிகளுமே இங்கே இறங்கி அந்த கிராசிங்காக காத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் நம்ம வந்த ட்ரெயின். இப்போது வருது பார்த்திங்களா, இந்த ட்ரெயின் கரெக்டாக 3:03க்கு வருதுங்க. 3:03க்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெயின் ஆனது இங்கேருந்து கிளம்பி காயல்பட்டினம் வழியாக திருச்செந்தூரை நோக்கி செல்லும். இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தான். இந்த ட்ரெயின் வாஞ்சிமணியாச்சி நோக்கி இயக்கப்படக்கூடிய, தினமுமே இயக்கப்படக்கூடிய ட்ரெயினாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, தூத்துக்குடி செல்பவர்களுக்கு நல்ல ஒரு கனெக்டிங்காக இருக்கக்கூடிய ட்ரெயின். ஆனால் ட்ரெயினில் அதிகப்படியாக இங்கே வாஞ்சிமணியாச்சி வரைக்கும் போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், திருநெல்வேலி வரைக்கும் அதிகப்படியான மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலியிலிருந்து வாஞ்சிமணியாச்சி செல்லக்கூடிய மக்கள் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தான் இந்த கனெக்டிங் அப்படிங்கிறது இருக்கிறது. இதற்கு ஒரு விடை வேணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டியது, நம்ம அரசாங்கம் செய்ய வேண்டியது எல்லாமே தூத்துக்குடிக்கு டைரெக்டாக திருச்செந்தூர்லேருந்து ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது அவசியமாக வேணும். இப்போ ஆறுமுக நேரியில் இருந்து நம்முடைய பயணம் தொடங்கிருச்சு. சரி, தூத்துக்குடிக்கு டைரெக்டாக ட்ரெயின் அப்படின்னா வாஞ்சிமணியாச்சி வழியாக தானே இயக்கப்படணும்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. வாஞ்சிமணியாச்சி வழியாக இயக்கப்பட்டால் 3 மணி நேரம் ஆகும். தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு புதிய ரயில் பாதை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் இந்த பகுதி மக்களுக்காக நம்ம வைக்கிற ஒரு கோரிக்கையாக தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போ திருச்செந்தூருக்குமே நம்ம கூடுதலாக நிறைய ரயில்கள் கேட்குறோம். ஆனால் அதில் என்ன சிக்கல் அப்படின்னா, பராமரிப்பு பணிகள் செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது திருச்செந்தூரில் இல்லை. அதனால் வரக்கூடிய ரயில்கள் எல்லாமே, செந்தூர் எக்ஸ்பிரஸ் கூட அங்கேருந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக திருநெல்வேலி வந்துட்டுனா தன்னுடைய பராமரிப்பு பணிகளை முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக அங்கு அந்த பிட்லைனை, அதே மாதிரி பராமரிப்பு பணிகள், தண்ணீர் நிரப்புவதற்கான வசதி எல்லாமே செய்யணும். இந்த திருச்செந்தூரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பாத்ரூம் போகணும் அப்படின்னாலுமே அங்கே பயன்படுத்தக்கூடிய நீரை நீங்கள் லைட்டாக வாய் கொப்பளிக்கலாம்னு வாய்க்குள்ளே வச்சிங்க அப்படின்னா உப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். ஸோ அந்த உப்பு தன்மை வாய்ந்த தண்ணீர் அதிக அளவில் இருக்கிறதுனால தண்ணீர் வசதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. இது நம்ம பார்க்கக்கூடிய தோற்றம் தான். ஒருவேளை தண்ணீர் வசதி அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கலாம். இப்போ கன்னியாகுமரியில் இருந்து திருச்செந்தூருக்கு பேருந்தில் வந்தால் ரொம்ப சீக்கிரம் வந்துடலாம். ஆனால் ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னா திருநெல்வேலி வந்துட்டு அங்கேருந்து தான் நம்ம வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி தூத்துக்குடிக்கும் அந்த கண்டிஷன் தான். இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக நிச்சயமாக வேறு வழி இல்லை, புதிய பாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும். புதிய பாதை வேணும்னா பார்த்திபன் தான் வரணும் அப்படின்னு கேட்குறீங்களா? சாரி, பழைய பாதை தானே பார்த்திபனுக்கு. சில நேரங்களில் இந்த வேடிக்கையான காட்சிகளை கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. திருச்செந்தூர் வீடு நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இனிதே முடிவடைய இருக்கிறது. கிட்டத்தட்ட 459 கிலோமீட்டர் ஒரே ட்ரெயின், 9.25 மணி நேரம் இந்த ட்ரெயினில் நம்ம உட்காந்து வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வசதிகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருந்ததுனால வேறு வழி இல்லை, நம்ம ஃப்ரீயாக வந்துட்டோம். ஆனால் கூட்டம் அதிகமான நேரங்களில் என்ன பண்ண முடியும்? இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய ட்ரெயின் ஏற்கனவே வந்து நின்று இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினாக இருக்கிறது. ஐ திங்க் இது பேசஞ்சர் ட்ரெயினா அல்லது சென்னை நோக்கி செல்லக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். இது பேசஞ்சர் ட்ரெயின் தாங்க, இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். ஆனால் இந்த ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய ட்ரெயின் அப்படிங்கிறது முன்னாடியே போயிடும். சாரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி இயங்கக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் தாங்க. நம்ம திருச்செந்தூர் வந்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது எங்கே அப்படிங்கிறதுக்காக காத்துருங்க. நன்றி.